இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் அது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 5-6. குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கப்படுகிறது. பாருங்க பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க 5-6 காரியங்களை சொல்லுகிறார். குருடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள், செவிடர்கள், மரித்தோர் மற்றும் தரித்திரர் ஆக 6 காரியங்களை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல, என்னிடத்தில் இடர் அறையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அவன் பாக்கியவான் என்றார். இது 7வது. அவர்கள் போன பின்பு இல்லம்மா, இது 7வது பாயிண்ட். ஆகையினால மொத்தம் 7 காரியங்களை ஆண்டவர் சொல்றார் இந்த 3 வசனத்துல. முதல் 6 காரியங்கள் என்னன்னு பார்த்தா பூமிக்குரிய காரியங்கள். குருடர்கள் பார்வை அடைகிறார்கள். ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னாக்கா சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டு ஆண்டவர் அவங்களுடைய பட்டணங்கள்ல சென்று அவங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்துல யோவான் ஸ்நானன் காவல்ல வைக்கப்படுகிறாரு. காவல்ல வைக்கப்படும் பொழுது யோவான் ஸ்நானுக்கு ஒரு சந்தேகம், வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வருவர், நாங்கள் காத்திருக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்துல சீஷர்களை அனுப்பி கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 6 காரியங்களை சொல்லுகிறார். இந்த 6 காரியங்கள் தான் இந்த நம்ம இப்ப பார்க்க போறோம். குருடர் பார்வை அடைகிறார்கள். ஆன்டினிக்கு பேசும்போது கூட சொன்னாங்க, கண்கள் பார்வை அடைவதற்கு மங்கலாயிராதபடிக்கு மோசேயினுடைய கண்கள் மங்கவில்லை, அவனுடைய பலன் குன்றி போகவும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவன் 120 வயதுல அவன் மரிக்கும் பொழுது அவனுக்கு 20 வயதுக்குரிய பலன் எப்படி இருந்ததோ அதே பலன் மோசேக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. காரணம், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தபடினால். வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே பாவம் ஆளாதிருப்பதாக. சரீரத்துல பாவம் ஆளுச்சுன்னா கண்கள் மங்கும், குருடாகும், எங்க நடந்து போறோம்னு தெரியாது. வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம், இங்க குருடர்கள் பார்வையடைகிறார்கள் வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, யாத்ராகமம் 4:11, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? பாருங்க, ஆண்டவரை கேள்வி கேட்டு ஆண்டவரை தன்னை பதில் கொடுக்கிறார். நான் தான் இவர்களை உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்றார். ஆகையினால தேவன் உண்டாக்கினது தேவன் தான் திறக்கணும். இங்க வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் எப்படிப்பட்ட குருடனா இருந்தாலும் சரி. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்லிட்டு பாருங்க. நீ ஆரோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்க வீனம் உள்ளவன் தலைமுறை தோறும் அவனுடைய அப்பத்தை செலுத்தும்படி சேரலாகாது. பாருங்க, ஒரு குருடன் அல்லது அங்கவீனம் உள்ளவன் தேவனுடைய சமூகத்துல அப்பத்தை எடுத்துக்கிட்டு போக முடியாது. அவன் வெளியே தான் இருக்கணும், அவன் உள்ள வர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் குருடர்கள் பார்வை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி யோவானுடைய சீஷர்கள் சொல்லி அனுப்புறாரு சொன்னா, இப்ப ஒரு குருடன் பார்வை அடைஞ்சா அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வரலாம். இன்னைக்கு நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் குருடர்களாக தான் மரித்து போனார்கள். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டிகள் அவங்களுக்கு சரியா ஆண்டவரை குறிச்சான அறிவு இல்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. வர சந்ததியில யாரோ ஒரு நபர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை அவருக்கு பார்வை அடையும்படியாக செய்து அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால இன்னைக்கு நாம கிறிஸ்தவர்கள் அங்கே உட்கார்ந்துருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை இறக்க தயவு குருடர் பார்வையடைய வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் குருட்டாட்டத்துலதான் இருக்கு அதிகமா. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வேதம் பாருங்க, உபாகமம் 27:18
அவன் ஆரோனினுடைய சந்ததியா இருந்தாலும் சரி. குருடனை வழி தப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். சரி, இது குருடரை வழி தப்ப செய்யக்கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சுவிசேஷத்தை மக்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றது, அவனுடைய மனதுக்கு ஏத்த மாதிரி சொல்றது. இது சுவிசேஷம் தேவனுடையது. இது நான் என் சொந்தத்திலிருந்து எடுத்து சொன்னா நான் உங்களை வழி தப்பு செய்கிறேன்னு அர்த்தம். நான் சபிக்கப்பட்டவன் ஆயிடுவேன். விளையாட்டுல பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாக தான் நம்ம வெளிப்படுத்தணும். தேவன் செய்யும் சொன்னா செய்யாதன்னு சொன்னா செய்யாது, அவ்வளவுதான். இது தேவனுக்குரியது. இந்த வேதாகமம் தேவனுக்குரிய வார்த்தை. இதிலிருந்து எடுத்து நான் என் சொந்தத்துக்கு, என்னுடைய சொந்த ஆதாயத்துக்கு ஏற்றாற் போல உங்களோடு நான் பேசுவேன்னு சொன்னால், குருடனா இருக்கக்கூடியவர்களுக்கு நான் என்ன பண்றேன்? வழி தப்பி போகும்படி செய்யறேன். நீ இந்த பாவம் செய்ய, பரவாயில்லப்பா, ஏசாமி உன்னை மன்னிச்சுருவார். நீ அதை செய்றியா? பரவாயில்ல, ஏசாமி செய்யாதே என்று சொல்லும் பொழுது நீ செய்யறியா? சரி, ஆண்டவரே இயேசு மன்னிப்பான்னு சொன்னா நான் உன்னை வழி தப்பி போக செய்ய சொல்றேன். நான் சபிக்கப்பட்டு போயிடுவேன். விளையாட்டு கிடையாது. இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. யோபு சொல்றாரு பாருங்க, தன்னுடைய 29ஆம் அதிகாரம், யோபு 29:15. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். குருடனுக்கு கண்ணும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு பாருங்க யோபு. அந்த காலத்திலேயே கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கு முன்னால வாழ்ந்த யோபு அதிகாரப்பூர்வமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் குருடனுக்கு பார்வை உள்ளவனாய் இருந்தேன் சொல்றார். விளையாட்டுல பெரியமானது அந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். நம்முடைய ஆதாயத்துக்காக என்ன வேணா செய்யக்கூடாது. வேதம் திட்டம் தெளிவா சொல்லுறது, சபிக்கப்பட்டு போயிடுவேன்றது. அப்ப இத நம்ம வேற ஏதாவது செய்து போலாம், அதுக்காக மன்னிப்பு கிடைக்கும். ஆனா இந்த வேதத்தை கையில் எடுத்துக்கொண்டு குருடர்களை வழித்தப்ப செய்தால் வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமுள்ள மனக்கண்களா இருக்குதா? நம்முடைய மனக்கண்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளதாய் கண்கள் பிரகாசம் அடைந்திருக்கிறதா? மாம்ச கண்களே மங்கி போய் கொண்டிருக்குதே. அப்ப மனக்கண்கள் என் நிலையில் இருக்கிறது? என்னைக்காவது அதை நம்ம தற்பரிசோதனை செய்திருக்கிறோமா? நமக்கு மனக்கண்கள் இருக்குதுன்றது நமக்கு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ளான மனிதனுடைய கண்கள் திறக்கப்படணும், அதுதான் மனக்கண்கள். அந்த ஆத்ம கண்கள் திறக்கப்படணும், ஆத்மா வளர்ச்சி அடையணும். இன்னும் அது குருடா இருக்கும்னு சொன்னா சரீரம் சுகவீனமாய் தான் இருக்கும். வேதம் திட்டமும் தெளிவா சொல்லுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, 3 காரியங்கள் மனிதனுடைய கண்களை குருடாக்கிடும். இன்னைக்கு மனுஷன் பொண்ணின் பின்னாலையும், அதாவது தங்க நகைகள், பணம், காசு அல்லது பூமிக்குரிய ஆசை இச்சைகள், இவர்களுக்கு பின்னால போகும் பொழுது கண்கள் குருடாயிடுது. அவனுக்கு ஜீவனுள்ள தேவனை தெரிய மாட்டேங்குது. கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்குது, அந்த வழியில எந்த விதமான தடங்களும் இல்ல. அவன் நடக்கிறது கரெக்ட் நினைச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனா ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கமும் இடுக்கமும் வழி குறுகலுமா இருக்குது வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பாதையில போய்கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மனக்கண்களை திறக்கிறார். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், குருடர்கள் பார்வையடைகிறார்கள். இந்த குருடன் பார்வையடையும் பொழுது வெளியே இருக்கக்கூடிய இந்த குருடன் உள்ளே வரலாம், அவன் தேவாலயத்துக்குள்ள வரலாம். அங்கவீனம் உள்ளவன் அல்ல, அவன் தேவ சமூகத்திலே அப்பத்தை செலுத்தலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற கிருபை இறக்கத்தினால அவருடைய திருச்சரித்தையும் திருரத்தத்தையும் புசிக்க எப்படிப்பட்ட அங்கவீனம் உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே,
நாம் திட்டமும் தெளிவுமாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க இயலாது. வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பிரியமானவர்களே, பிரகாசமாய் இராதபடிக்கு அவருடைய மனதை குருடாக்கினவன் இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் மனதை குருடாக்கி கொண்டுதான் இருக்கிறான். யூதாஸ் காரியத் அப்படிதான் போய் விழுந்துட்டான். பண ஆசை அவனுடைய மனதை குருடாக்கி விட்டது. 12 சீஷர்கள் பிரதான சீஷராக வரவேண்டிய ஒருவன், தேவன் அவனுக்கு அபிஷேகித்து அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புறார். பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுகமாக்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. இப்படிப்பட்ட ஒரு நபர் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டபடினால, பண ஆசை அவனுக்குள் இருந்தபடினால அவன் விழுந்து போனவனாய் காணப்படுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு நம்முடைய கண்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் பரிசுத்தத்துக்கு உங்கள் கண்களை ஒப்பு கொடாவிட்டால் சரீரம் முழுவதும் இருளாகும். வேதம் திட்டம் தெளிவாய் சொல்கிறது. இன்னைக்கு எவ்வளவோ வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகள் டிவியில போட்டாலும் சரி, எல்லா இடத்திலும் தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. நாம அசட்டை செய்கிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஏதோ ஒரு இடத்துல தேவனுடைய எச்சரிப்பு வந்து கொண்டே இருக்கும். கண்கள் தேவனுக்கு சொந்தமானது. கண் திறந்தாதான் நமக்கு வெளிச்சம். அப்ப இந்த கண்ணை எவ்வளவு பரிசுத்தமா நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு பூமிக்குரிய இச்சைகளுக்கு, பூமிக்குரிய லௌகிக காரியங்களுக்கு இந்த கண்களை ஒப்பு கொடுக்கிறோம். எவ்வளவு நேரங்கள் நம்ம செல்போன்ல நேரத்தை செலவிடுறோம், எவ்வளவு நேரங்கள் டிவி முன்னால உட்கார்றோம். வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது தூக்கம் தானா வருது. ஏன் வராது? அவ்வளவு நேரம் உற்சாகமா பார்க்கக்கூடிய உலக காரியங்களை பார்க்கும்படியாக நம்முடைய சரீரத்தை உபயோகப்படுத்திக் கொண்ட இந்த பூமிக்குரியவன் தேவனுடைய காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக வேதத்தை கையில் எடுக்கும் பொழுது நித்திரை வர பண்ணுகிறான். வேதம் சொல்லுகிறது, நித்திரை செய்யும் பொழுது அவன் களைகளை விதைக்கிறான். பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் பார்வைய கூடிய கண்களாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு நாம் தரிசிக்கிறோமோ, இந்த பூமியில உயிரோடு இருக்கும் பொழுதே தரிசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பூமியை கடந்து போன பிற்பாடு அல்ல. இந்த பூமியை கடந்து போன பிற்பாடு அநேக குருடர்கள் அவரை தரிசிக்கிறார்கள். அப்பொழுது இயேசுவே இயேசுவே என்று கதறுகிறார்கள். எந்த விதமான லாபமும் இல்லை. இன்னைக்கு பூமியில உயிரோடு இருக்கும் பொழுதே நாம் பார்வையடைய வேண்டும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், குருடர்கள் பார்வையடைகிறார்கள். இன்னைக்கு நீங்க கண்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். வாலிபர்களே அல்லது எந்த வயதுடையவர்களா இருந்தாலும் சரி, உங்கள் சிந்தனைகள், எண்ணங்கள் பரிசுத்தத்துக்குரியவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் கண்கள் குருடாக தான் செய்யும். என் கண்ணே குருடாயிட்டு இருக்கும். ஏன்? பூமிக்குரிய அசுத்தமான காரியங்களை பார்ப்பதில்ல, நேரத்தை அதிலேயே செலவிடுவதனால கர்த்தர் கிருபையா என்னை தூக்கினார். என் கண்களுக்கு அபிஷேகத்தை என் கண்களுக்கு இறக்கினார். இல்லைன்னா என் கண்ணு குருடாயிட்டு இருக்கும். 2016 என் கண்ணு போயிட்டு இருக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு வேதத்தின் சிறு எழுத்துக்களை படிக்கும்படியான கிருபையை தேவன் எனக்கு தந்திருக்கிறார். இல்லைன்னா நான் கண்ணு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு என் கதை. பிசாசு குருடாக்கிட்டு இருப்போம். தேவன் கிருபையா இறங்கினார். 2 அபிஷேகம், இந்த கண்ணுல ஒண்ணு, இந்த கண்ணுல ஒண்ணு. கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்றேன். நீங்களும் அதை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம்.
கண்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். சரீரத்தை உச்சந்தது உள்ளங்கால் மட்டும் ஒப்பு கொடுங்கள். இன்றைக்கு நேரத்தை நாம் அதிகமாக எதிர செலவு செய்து கொண்டிருக்கிறோம். மாயையில தான் செலவு செய்யறோம். இன்னைக்கு ஜீவனுள்ள இந்த காரியத்துல, தேவனுடைய வார்த்தையில, நம்ம இந்த ஆவியாலும் ஜீவனாலும் இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையில நம்முடைய நேரத்தை நம்ம செலவு பண்றது இல்ல. நேரத்தை குறைவாதான் செலவு பண்றோம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நம்முடைய கண்கள் பூமிக்குரிய காரியங்களை பார்க்கிறது? சற்று யோசித்து பாருங்கள். எல்லாம் மாயாதான் இருக்குது. நம்முடைய வாஞ்சை கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று இருக்குதா? சொல்லுங்க. பணம் எண்ணணும், பணம் பார்க்கணும், பூமியில அந்தஸ்துள்ளவர்களாய் காணப்படணும், பெரிய ஆளா இருக்கணும், அது முக்கியம் இல்ல பெரியமானவர்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கிறவர்களா இருந்தா நீங்க தான் பெரியவர்கள். உங்களை காட்டிலும் பெரியவர்கள் ஒருவனும் இல்லை. இது எல்லாம் மாயை. இன்னைக்கு இருக்கிற பணம் நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. பணத்தை வச்சு உயிரை காப்பாற்ற முடியாது. அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான வேதம் சொல்லுது. ஒரு நயா பைசா செலவு இல்லாம தேவனால் காப்பாற்ற முடியும். தேவன் என்னை அப்படிதான் காப்பாத்தினாரு, கிருபையா காப்பாத்தினார். இல்லைன்னா நான் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போனாக்கா என்ன ஆச்சுங்க? சும்மாவே இதுக்கு காசு கட்டு, அதுக்கு காசு கட்டு, அதுக்கு பணம் கட்டு, இதுக்கு பணம் கட்டு, அந்த மருந்தை வாங்க, இந்த மருந்தை வாங்க. இப்படி வாங்குற மருந்து பின்னால மெடிக்கல் ஷாப்புக்கு போயிடும் உள்ள திருப்பியும். நமக்கு என்ன தெரியும் நபர்களுக்கு கொடுக்கறாங்களா இல்லையான்னு? பிரியமானவர்களே, உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன், பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். இல்லை என்று சொன்னால் தேவனுடைய கிருபை இருக்குமே ஆனால் உங்களுக்கு பாடம் கற்பிக்கப்படும். அப்படி இல்லை என்று சொன்னால் கதை முடிஞ்சிடும். ஜாக்கிரதையா இருக்கும் பிரியமானவர்களே. வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்கிறது. இருதய சுத்தம் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, அந்த மக்கள் இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, அக்னி பார்த்து என்ன இருந்தா என்ன பிரியமானவர்கள்? ஏதோ நடந்துட்டு போகுது. நாம கிறிஸ்துவுக்குள் வளர்ந்து இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். கிறிஸ்துவுக்குள் நாம் வளர்ந்து இருக்கிறோமா? இன்றைக்கு சமுதாயத்தை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா ஒரு தனி நபரை நீங்க மாற்றலாம். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, உங்களுடைய நற்செயலின் மூலமாக, உங்களுடைய சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக. பிரியமானவர்களே, வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நம்முடைய முன்னோர்கள் வீணா போனாங்க. தேவையில்லாதவர்களை வணங்கி அவைகளை பின்பற்றி குருடராய் போய் விசாலமான பாதைக்குள்ள நடந்து மிகப்பெரிய பள்ளம் இருக்குதுன்றது தெரியாம குருடனுக்கு குருடன் வழிகாட்டி உள்ள போய் விழுந்துட்டாங்க. ஆனா நமக்கோ கிருபை, தேவன் நம்முடைய பார்வைகளை திறந்திருக்கிறார். இப்படியாக கிருபை பெற்ற நாம் எப்படியாக தேவனுக்கு என்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்? சற்று யோசித்து பாருங்கள். சாதாரணமான காரியங்கள், பூமிக்குரிய இச்சைக்குரிய காரியங்கள், அது கெஞ்சுது. இட்ஸ் a weak and beggarly elements வேதம் சொல்லுது. கலாத்தியர்ல நீங்க படிச்சீங்கன்னா சொல்லும். அது கெஞ்சுது நம்ம கிட்ட, இத பாரு, அதை செய்யி, இத பண்ணு, அது கெஞ்சுது. நம்ம அதுக்கு கீழ்ப்படுகிறோம். தேவன் அதிகாரம் உள்ளவரா இருக்கிறார். அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகவே நீயும் பரிசுத்தமா இரு. அவர் கெஞ்ச மாட்டாருங்க பிரியமானவர்களே. நம்மை உண்டாக்கின தேவன் சிருஷ்டியின் இடத்துல ஏன் கெஞ்சணும்? விழுந்து போன தேவதூதன் தான் கெஞ்சுறான். இத பண்ணு, அதை பாரு, கொஞ்ச நேரம் இதை பாரு, கொஞ்ச நேரம் அதை செய்ய. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு ஒண்ணு ஒப்பு கொடுக்க, கீழ்ப்படியும்படியாக செய்யக்கூடிய காரியங்களை அவன் கெஞ்சுறான். நம்ம ஜெயிக்கிறதுக்கு எங்க இருக்கு நமக்கு பலன்? ஏன்? நம்முடைய மனசு அங்க போய் உட்கார்ந்து இருக்கு. உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உன் இருதயம் இருக்குதுன்னு வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் நம்மை பார்வை அடையும்படியாக செய்கிறார். ஆனா நம்மளும் மீண்டும் போய் குருட்டாத்தத்துக்குள்ள விழுறோம், மீண்டும் நம்மளை குருடலாக்கும். அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது பாருங்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 3ஆம் வசனத்துல அந்த பெதஸ்தா குளத்தண்ட அநேக வந்து இருக்கிறாங்க.
அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள், அந்த இடத்துல பாக்குறோம் 38 வயது உள்ள 38 வருஷமா வியாதி உள்ள ஒரு மனுஷன், நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடத்தை விட்டு அவன் நவர முடியாது. தண்ணி கலக்கும் பொழுது அவனை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. காரணம் என்னன்னா அந்த இடத்திலேயே அவன் மலை ஜலாதி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் அவனுடைய சொந்தக்கார யாரும் இல்ல, கூட 1 வருஷம் இருந்திருப்பாங்க, இல்லைன்னா மிஞ்சி போனா 6 மாசம் கூட இருந்திருப்பாங்க. அவனை சுத்தம் பண்ணி இருப்பாங்க. டெய்லி பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நாம் கவனிப்பதற்கு, நம்மை பெற்றெடுத்த தாயை தகப்பனை கவனிப்பதற்கு நம்மால இயல்தான். அவங்கள சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு நம்மால எந்த அளவுக்கு நம்மள ஒப்பு கொடுக்கிறோம். 38 வருஷமா இருக்கிறான் ஒரு இடத்துல. அவன் சொல்றான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை தூக்கி கொண்டு போய் விட யாரும் இல்ல. பக்கத்துல நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலைங்க, துர்நாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை. அவனுடைய ஆடைகளிலே சிறுநீரும் மலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவத்தினுடைய நிலையும் அதுதான், பாவமும் அதே துர்நாற்றம் உடையதுதான். நம்ம அதை இன்பமா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். தேவன் அதை அருவருக்கிறார். ஆகினால்தான் நம்ம பக்கம் திரும்ப மாட்டார். பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்கள் உடையவன் வேதம் சொல்லுது. எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன், சப்பானியா 38 வருஷமா எவ்வளவு துர்நாற்றம். அவனை எந்த தூரத்துல வச்சிருந்திருப்பாங்க. அவன் எப்படி போய் அந்த தண்ணிக்குள்ள இறங்க முடியும்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு அன்பை பாருங்க. இன்னைக்கு ஒரு ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்திலே போய் நீங்க நிக்க முடியாதுங்க. அவ்வளவு காற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் வெளியரங்கமா பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்துல நீங்க போய் நிக்க முடியாது. நின்னு பாருங்க, அப்பதான் தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவனிடத்துல பக்கத்துல நிக்கிறாரு, நின்னு அவனோட பேசுறாரு, உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாரு. எப்படிப்பட்ட ஒரு சகிப்புத்தன்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட போய் பக்கத்துல நின்னு பேசுறாருங்க. 38 வருஷமா மலை ஜலாதி, எவ்வளவு ஒரு துர்நாற்றம். பாவத்துல ஊறிக்கொண்டு இருக்கிற மனுஷனும் அதே நிலைதான். அவனுடைய ஆத்மாவை நீங்கள் மனக்கண்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு அழுத்து இருக்கும், அவ்வளவு பயங்கர அழுத்து இருக்கும். இந்த நபர் பக்கத்துல போய் நின்னு கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்கிறார். பொறுமையா கேட்கிறார். தூரத்துல இருந்து ஒரு விரலை இப்படி அசைச்சிருந்தா முழுகி போச்சு, அவன் ஏஞ்சி போயிட்டு இருப்பான். பக்கத்துல வேதம் சொல் பக்கத்துல நின்னு அவங்கிட்ட கேட்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அன்பு! அவன் எழுந்து நடந்து போகும்படியாக செய்கிறான். அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். தேவனுடைய காரியங்கள்ல நம்மளை ஈடுபடுத்த விடாதபடிக்கு நம்முடைய பாவங்கள் நம்மளை முடக்கி போட்டு உட்கார்ந்து இருக்குது. நம்முடைய பாவங்கள் நம்மை தேவனுக்கென்று செயல்பட விடாதபடிக்கு நம்மளை முடக்கி வைத்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று எழுந்து நடன்னு சொல்றார். பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். தேவன் விரும்புகிற காரியத்துக்கு ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்து நம் பக்கத்துல வரட்டும். நம்முடைய மனது அவருக்காக ஏங்கட்டும், வாஞ்சிக்கட்டும். அப்பொழுது அவர் நம்மை நோக்கி நடந்து வருவார். பிரியமானவர்களே, வேதம் திட்டமும் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் காலத்துல, ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துலதான் இது நடந்ததா அப்படின்னா, அவருடைய சீஷர்களுடைய காலகட்டங்கள்லையும் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்குது. இன்றைக்கும் சப்பானிகள் எழுந்து நடக்கிறார்கள். விரைவிலேயே முடவனாய் இருக்கக்கூடியவர்கள் எழுந்து நடக்கிறார்கள். தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் பெற்ற ஊழியர்களுடைய ஊழியங்கள்ல எழுந்து நடக்கிறார்கள், நடந்து போகிறார்கள், இடத்தை காலி பண்றாங்க. அப்போஸ்தலருடைய காலகட்டங்களே நடந்திருக்கு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னாக்கா நிறைய சப்பானிகள். பேதுருடைய காலகட்டத்துல 3ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் படிச்சீங்கன்னா அங்கேயும் பிறவி முடவனாய் இருக்கக்கூடியவன் எழுந்து நடக்கும்படியாக. இது சரீரத்துல மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய ஜீவத்துக்கு தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். ஆவிக்குரிய ஜீவத்துல
ஆவிக்குரிய காரியங்கள்ல ஆத்மாவுக்குரிய காரியங்கள் அங்க முடக்கப்பட்டு கட்டப்பட்டு வச்சிரும். அதுதான் நமக்கு தெரியும். அதை தான் பார்க்கும்படியாக பவுல் சொல்றார், பிரகாசமுள்ள மனக்கண்களை நீங்கள் வேண்டுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா உங்கள் சரீரம் எதனால் ஆளுகை செய்யப்படுகிறது, ஆத்மா எங்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மனக்கண்கள் பரிசுத்தம் அடைந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். பிரியமா, நாம எழுந்து நடந்து போகணும், நம்ம இடத்தை விட்டு கடந்து போகணும். ஒரே இடத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் அல்ல, பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்து வளர்ந்து வரணும். ஒரே இடத்துல ஸ்டாக்னண்டா தேங்கின நிலையில் இருக்கக்கூடாது. தேங்கிய தண்ணீர் நாற்றம் எடுக்கும். ஒரு ஆறு போல கடந்து போய்கிட்டே இருக்கணும். நம்ம பரிசுத்தத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். சப்பானிகளாய் ஒரு இடத்தில் நிற்கக்கூடாது. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள். இந்த லேவியராகமம் 13 அதிகாரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா, லேவியராகமம் 13 44, 45, 46. அவன் தீக்குள்ளவன், ஆசாரியன் அவனை தீக்குள்ளவன் என்று சொல்கிறான். அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் தெரிந்தவனாய் தன் தலையை கூடாரமாய் இருக்கிறது. அவன் தன் தாடியை பிடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனை இருக்கும் நாளை தீக்குள்ளவனாக எண்ணப்படுகிறான். அவன் தீக்குள்ளவனை ஆகையால் அவன் தனியே பிரிக்க வேண்டும். அவன் பிரிவு வாயத்துக்கு புறம்பே இருக்கிறது. பாருங்க, இவ்வளவு காரியங்கள் ஒரு குஷ்ரோகி சொல்ல, அவனுடைய வியாதி அவன் தலையின் மேல் இருக்குதுன்னு சொல்றாரு. நீங்க வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா, மிரியம் மோசைய மேல பொறாம, இல்ல ஆண்டவர் உன் கூட மட்டும்தாங்கிறாரா, எங்க கூட இல்லையா, ஆரோனும் கூட சேர்ந்துக்கிட்டு. சோ இப்படி பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வர சொல்லுவாரு, அவங்கள கூடாரத்துக்கு வர சொல்லுன்னு சொல்லிட்டு, தேவனுடைய இடத்துக்கு வர சொல்லிட்டு அங்க பேசி எல்லாம் முடிச்சிட்ட பிற்பாடு தேவனுடைய கோபம் மூண்டது, அவர் கடந்து போய்விட்டார்னு இருக்கும். தேவனுடைய கோபம் மூண்டது, அவர் கடந்து போய்விட்டார். தேவன் கோபம் கொண்டார், அவர் கடந்து போய்விட்டார். அவ்வளவுதான். இது ஒரு வசனம். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா மிரியம் குஷ்ரோகி ஆயிடுவான். பிரியமானவர்களே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துல ஈடுபட்டோம்னு சொன்னா, தேவனுக்கு கோபம் உண்டானால் சரீரத்துல பாதிப்பு ஏற்படும். இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு கோபம் உண்டாகும்படியாக நம்முடைய செய்கைகளோ நடக்கைகளோ பேச்சோ அல்லது சிந்தனையோ எண்ணமோ, அது என்ன பார்வையோ எதுவா இருந்தாலும் சரி, தேவனுக்கு கோபம் மூட்டும்படியாக இருக்கும் என்று சொன்னால் அது பிரச்சனையை கொண்டு வந்துடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த பிரச்சனை, எதனால இது தெரியவே தெரியாது. கிறிஸ்தவ மார்க்கத்துல தான் இருப்பாங்க, சபைக்குரியவர்களா இருப்பாங்க, போவாங்க வருவாங்க எல்லாம் இருக்கும். ஆனா செய்கைகள் நடக்கைகள் பேச்சு இந்த காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு விரோதமா இருக்கும். இது விளையாட்டு கிடையாது பிரியமானவர்களே. இந்த குஷ்ரோகம் என்பது ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்னு சொல்லுவாங்க. காத்துலயே 24 மணி நேரமும் பறக்கக்கூடிய ஒரு கிருமி. அது காத்துல பறந்துகிட்டே இருக்கும். பறந்துகிட்டே இருக்கக்கூடியது மனிதனை தாக்குது. மனிதனை தாக்கும் பொழுது அவனுடைய சரீரம் உருவிழந்து போகிறது. மென்மையான பகுதிகளை தாக்கிடும். முதல்ல மென்மையான பகுதி தான் இந்த புருவம், இந்த காது மடல், இந்த மாதிரி மென்மையான பகுதிகளை தாக்கிடும். மைக்கோபாக்டீரியம் லெப்ரேன்னு சொல்லுவாங்க. 24 மணி நேரம் காற்றில பறந்து கொண்டே இருக்குது. இப்போ அது ஆரம்ப காலகட்டத்திலேயே குணமாக்குறாங்க. மல்டிடெக் தெரப்பி, MDT சொல்லுகிற மல்டிடெக் தெரப்பி, முக்கூட்டு மருத்துவம், 3 மாத்திரைகளை உள்ளடக்கிய ஒரு மாத்திரையின் மூலமாக 6 to 12 மாதத்துக்குள்ள குணமாக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே சரீரத்துல இழப்பு ஏற்பட்டால் ரெஸ்டரேஷன் என்பது தேவன் தான் தரணும். இப்ப விரல் போயிடுச்சு, கை போயிடுச்சு, அந்த அளவுக்கு அரிச்சிடுச்சுன்னா அது ஆண்டவர் தான் தரணும். அங்கதான் இயேசுவாமி நிக்கிறார். குஷ்ரோகிகள் சுத்தமாகிறார்கள் அப்படின்னா ஃபுல் ரெஸ்டரேஷன், முழுவதுமாக இழந்து போன கை விரல்கள் முதல் கொண்டு சதையோடு கூட
அழகான முகத்தோடு கூட மீண்டும் திரும்பி வருவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். வீக்கமும் காயமும் இன்னும் பலவிதமான காரியங்கள், சீழ்பிதுக்கப்படாத நிலை. சரீர ஆத்மாவில பாத்தீங்கன்னாக்கா, ஆத்மாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். சரீரம் உள்ள போவாது, சரீரம் மண்ணுக்கு மண்ணா போயிடும். ஆத்மா தேவன் விரும்புகிற அந்த ரூபத்தை அடையணும். அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையில பாத்தீங்கன்னாக்கா மறுரூப நிலையில அவர் மறுரூபம் அடைஞ்சு காட்டுறாரு. அந்த நிலையில தான் ஆதாம் இருந்தாரு. ஆதாமும் ஏவாளும் அந்த நிலை தான், அந்த மறுரூப நிலை. மறுரூப நிலையை நீங்க அடைஞ்சீங்கன்னா தான் நீங்க உள்ளுக்குள்ள பிரவேசிக்க முடியும். எலியா ஏறி போறாருன்னா மறுரூபம் அடைஞ்சு ஏறி போறாரு அந்த அக்னி ரதத்துல. ஏனோக்கு தேவனோடு பேசிக்கொண்டு போறாருன்னா பேசிக்கினே போகும்போது மறுரூபம் அடைஞ்சிட்டாரு, அப்படியே உள்ள போயிட்டாரு. இந்த மறுரூப நிலையை நம்ம இந்த பூமியிலே அடையணும், இந்த சரீரத்திலே அடையணும். இல்லைன்னா காத்துக்கிட்டு இருக்கணும், நியாய தீர்ப்பு வரைக்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்குதான் தேவன் பரிசுத்த, நான் பரிசுத்தரா இப்போ நீங்களும் பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. இல்லை என்றால் நீங்கள் கடந்து போக முடியாது உள்ளுக்குள்ள. இது தேவையில்லா பிரச்சனை பாருங்க. ஆத்மா, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ வாழ்ந்திருப்பாயின்னு சொல்றாரு. சுகமாய் வாழ்ந்திருப்பார். ஆத்மா சுகமா இருக்கணுங்க. உள்ளுக்குள்ள ரணமும் சீழும், ஆத்மாவில் இருக்கக்கூடிய அங்கங்கள்ல சீழ் பிதுக்கப்படாத நிலை, வியாதி, எண்ணெய் வார்க்கப்படாத நிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதை பார்ப்பதற்கு நம்முடைய மனக்கண்களுக்கு கிருபை கிடைச்சதுன்னு சொன்னா நம்ம உஷாராயிடணும். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோம்? ஆத்மாவில சீழ் இருக்கும், சரீரத்தில் இருக்கக்கூடிய அங்கத்துல சீழ் இருக்காது. அது ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்க எது எடுத்து பார்த்தாலும் நார்மலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சிலர் என்ன ஆயிடுவாங்க, மிஸ்கைட் ஆயிடுவாங்க. எல்லாம் நார்மலா இருக்கு, இது ஏதோ பிசாசு நமக்கு காட்டி இருக்கிறான் போல இருக்குது அப்படின்னு நினைச்சிருவாங்க. ஏமாந்து போயிடுவாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க. ஜாக்கிரதையா இருக்கும் பிரியமானவர்களே. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அங்கங்கள், ஏதோ லிவரோ லங்ஸோ அல்லது கிட்னியோ அல்லது பிரெயினோ அல்லது எந்த பகுதிகள் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவயங்கள்ல ஒரு சீழன்னு சொல்லி காணப்பட்டு நம்ம போயிட்டு ஸ்கேனிங் எடுத்தோ அல்லது எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா நம்ம உஷாராயிடணும். நம்முடைய ஆத்மாவில இந்த பிரச்சனை இருக்குது, அதை சுகமாக்குவதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த நிலைக்கு நம்ம வளரணும். இந்த அறிவு நமக்குள்ள வரணும்னு சொன்னா நம்ம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் வரும். இல்லைன்னு சொன்னா பிசாசு ஏமாத்திடுவான். நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, நீங்க இந்த விக்கிரக உணவை உண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை வராது, நீங்க ஒண்ணும் மறித்து போக மாட்டீங்க, ஏமாத்திடுவான். பிரியமானவர்களே, விளையாட்டு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி தன்னை தீட்டு உள்ளவன் என்றும், அவனுடைய வஸ்திரங்கள் பாருங்க, கிழிந்த வஸ்திரம் தான் போடணும். அவன் உச்சந்தலையை அவன் மூடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் யூதர்கள் தன்னுடைய தலையை மூடுவார்கள். அது அந்த முக்காடு இருந்தது, இவனுக்கு கிடையாது. ஏன்? தேவனுடைய கோபம் அவனுடைய தலையின் மேல் இருக்குது, அந்த வியாதி அவன் தலையின் மேல் இருக்குது. இந்த கிருமி காட்டிலே பறந்து கொண்டே இருக்கக்கூடிய கிருமி. ஆண்டவர் சொல்வார் மோசேக்கு, கையை உள்ள போட்டு வெளியே எடுவார். உள்ள போட்டு வெளியே எடுத்ததும் வெண்குஷ்டம். விளையாட்டு கிடையாது பெரியமானவர்களே. எப்படி உள்ள போட்டு வெளியே வரணும்? வந்ததுமே மாறும். காத்துல பறந்து கொண்டே இருக்கக்கூடிய கிருமி ஆண்டவர் சொல்றார், போய் அவனுடைய கையை மட்டும் உத்தரவு கொடுக்கிறார். உடனே வெண்குஷ்டம் ஆகுது. மீண்டும் கையை உள்ள போட்டு வெளியே, உள்ள போட்டதும் எல்லாம் வெளியே போங்க, முடிஞ்சு போச்சு. திருப்பி வெளியே எடுக்கிறார், நார்மல் ஆகி போச்சு. தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது இந்த பூமி. இவர்கள் தான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிறார்கள். நடுவுல பூந்து ஏமாத்துறவன் இவன் பிசாசு. இவனுடைய இச்சைகளுக்கும் இவனுடைய காம விகாரங்களுக்கும் இவனுடைய அசுத்தமான செய்கைகளையும் மனுஷர் மேல புகுத்தி மனிதர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பேசக்கூடாது என்பதுதான் இவனுடைய திட்டம். இதற்கு நம்ம ஒரு டூலா உபயோகப்படுத்துறான். அவனுக்கு நித்திய அக்கினி, நமக்கும் தேவன் ராஜ்யத்தை திறந்து வச்சிருக்க. ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. வேதத்தின் அடிப்படையில் பாருங்க, செவிகள் செவிடர் கேட்கிறார்கள். நேரம் குறைவாகிவிட்டது, நான் முடிச்சுறேன். செவிடர்கள் கேட்கிறார்கள்.
செவுட்டுத்தன்மை எவ்வளவு பாரு தாய் தப்பம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வேணாப்பா செய்யாத, அந்த பைக் எடுத்துக்கினா அவ்வளவு வேகமா போவாத, கேட்கறது கிடையாது. வாங்கும் போதே 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு, இப்ப அதெல்லாம் தாண்டிடுச்சு. 5 லட்சம் 18 லட்சம் எல்லாம் வந்துருக்குது. இன்னும் அதிகம் சொல்றாங்க, கேட்கறது இல்ல. பாருங்க, ஒரு எம்பி உடைய பையன் வேகமா போய் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறது தெரியாம தூக்கி போட்டு ஆல் அவுட். அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் எல்லாம் லெவல் பண்ணி ஒழுங்கா. எப்போ அத முதல்ல நீ பண்ண வேண்டியது உன் கடமை இல்லையா? உன் பையன் போய் அடிபட்டு போன பிற்பாடுதான் நீ அதை பண்ற. கேட்கறது கிடையாது. தாய் தகப்பனுடைய வாழ்க்கைக்கு வார்த்தைக்கு செவி கொடுக்கறது இல்ல. பட்ட பிற்பாடுதான் தெரியுது, இழந்து போன பிற்பாடுதான். சேதாரம் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது பிரியமானவர்களே. அதுக்கப்புறம் செயற்கையானவைகள் தான் பொருத்தப்படும். நேச்சுரல் போயிடும். விளையாட்டு இல்ல. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். தகப்பன் புத்தியை கேள், தாயின் போதத்தை தள்ளாதே என்ற செவுட்டுத்தன்மை நம்ம விட்டு போகணும். எப்படிப்பட்ட செவுட்டுத்தன்மை இருக்கு பாருங்க. ஏசாயா சங்கீதம் 58:5 பாருங்க. சங்கீதம். பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். செவிட்டு விரியன் பாம்பை போல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதிரியான அசுத்த ஆவிகள் மனிதர்களை பிடிக்கும் பொழுது நல்ல வார்த்தைகளுக்கே அவர்கள் செவி கொடுக்க மாட்டாங்க. வினோதமாய் ஊதும். எவ்வளவுதான் நல்ல தன்மையாக, எவ்வளவுதான் அன்பாக, எவ்வளவுதான் கரிசனையோடு தயவோடு இப்படி பண்ணாத அப்படி செய்யாதன்னு சொன்னாலும் செவி கொடுக்கறது இல்லை. காரணம், காதல விரியன் பாம்பு உட்காருது. ஜாக்கிரதையா இருக்கணும் பிரியமானவர்களே. அதுதான் தேவனுடைய வார்த்தையை உள்ளே இறக்க விடுறதே இல்ல. எவ்வளவு கேட்டாலும் பாருங்க அப்படியே இருப்பாங்க, ஒண்ணுமே உள்ளே இறங்காது. அந்த விதையே போய் உள்ள இறங்காது. காரணம் என்ன? காதுல செவுட்டுத்தன்மை. அல்லது கல்லு வச்சு மூடிடுவான். கல்ல வச்சு மூடிட்டா எங்க இருந்து உள்ள போவோம்? காது உள்ளார. நெஞ்சம் கல்லாயிடும். அதுதான் கல் நெஞ்சம். புரியுதுங்களா? காதுல எவ்வளவுதான் நீங்க தேவனுடைய வார்த்தையை சொன்னாலும் உள்ள போய் இறங்குறது இல்ல. அவங்களுக்கு கேட்கணும்னு வாஞ்சதான் ஆனா இறங்குறது இல்ல. காரணம், கல்ல வச்சு மூடிடுவான். 100% அவர்கள் இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு தங்களை ஈடுபடுத்துகிறதுனால 20% இந்த மாதிரி சர்ச்சுக்கு வந்து உட்காந்துட்டு போவாங்க. அவ்வளவுதான். பேரளவு கிறிஸ்தவர்களா இருப்பார்கள். காதை மூடிடுவான். உள்ள வார்த்தை இறங்க. வார்த்தை உள்ள போய் இறங்கினாதான் நல்ல நிலத்துல விழுகிற விதை தான் 30, 60, 100 பலன் தரும். இல்லன்னா வழி அருகே விழுந்த விதையாயிடுது. பறவைகள் எடுத்துட்டு போயிடுது, முள்ள நெருக்கிடுது. பிரியமானவர்களே, நம்முடைய காதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். செவி பரிசுத்தம் உள்ள காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்கணும். காலையில எழுந்திருக்கும் பொழுதும் இரவு படுக்கும் பொழுதும் இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் உங்களுடைய செவிகளில் தடவுங்க. இதுவரைக்கும் எத்தனை பேர் தடவி இருக்கிறீங்க? இதுக்கு முன்னால சொல்லுங்க. தூங்கத்துக்கு முன்னால எழுந்திக்கும் போது படுக்கும் பொழுது கண்களுக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம், காலில் ஏந்தது இயேசுவின் ரத்தம் ஜெயம் தடவுறோமா? நைட்டு நல்ல கனவு வருதான் பாக்குறோம். உலகபூர்வமான கனவு வந்ததுன்னா சந்தோஷமா இருக்குது. ஆனா அன்னைக்கு முழுக்க பாத்தீங்கன்னா காரியம் ஜெயமே ஆகாது. உங்களுக்கு நைட்டு உலகத்துக்குரிய கனவுகளோ அல்லது மற்ற காரியங்களோ வந்ததுன்னு சொன்னா, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலன் உங்களை விட்டு வெளியே போச்சுன்னு சொன்னா, அன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த அடையாளத்தை உங்களுக்கு சொல்றேன். அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அன்னைய தினத்துல உங்களுக்கு எந்த காரியமும் வாய்க்காது. சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய பிரச்சனை ஆயிடும். இது தேவன் சில காரியங்களை சிம்டமா எடுத்து வெளிப்படுத்துறாரு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? இந்த மாதிரியான கனவுகள், இந்த மாதிரியான காரியங்கள் வரும்பொழுது நம்முடைய சரீரம் அடிபணிஞ்சு போயிடுது. அதை ஜெயிக்கணும் பிரியமானவர்களே. இதை ஜெயிக்கிறதுக்கு தான் தேவன் விரும்புறாரு. பிரியமானவர்களே, நேரம் ஆகிவிட்டது. நான் இன்னும் 2 காரியங்கள் இருக்கு. சரி, அடுத்தது மரித்தோர் மற்றும் தரித்திரர். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். இந்த மரித்தோர் பாத்தீங்கன்னாக்கா
ரொம்ப அவங்க வாழ்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நிலை மரித்த நிலையில போயிருக்கும். ஆவிக்குரிய ஜீவியத்துல எந்த எழுப்புதலும் இருக்காது, தூங்கினே இருக்கும். அது என்னதான் எழுப்பினாலும் ஏந்திரிக்காது. அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசருவை எப்படி உரத்த சத்தத்தோட, வேதம் சொல்லுகிறது யோவான் 11ஆம் அதிகாரத்துல உரத்த சத்தத்தோட வெளியே வா அப்படின்ற, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை மட்டும்தாங்க செய்ய முடியும். பூமியில எந்த மனிதரும், வேற எந்த யோகி யார் எவரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சாமியாரா இருந்தாலும் சரி முடியாது. அவர்களும் மனிதர்கள் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதற்காகவே வார்த்தை மாம்சமாக வெளிப்பட்டதுன்னு வேதம் சொல்லுது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு வராருங்க, அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்ய முடியுது. இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்கள், அற்புதமான செயல்கள், யாரும் செய்திராத காரியங்கள், யாரும் செய்து காட்ட முடியாதவைகளை செய்து காட்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. விளையாட்டுல பிரியமானவர்களே, வேதம் திட்டம் தெளிவா சொல்லுது. எபேசியர் 5:14 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 5:14 ஆதலால் கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்ல. அதிகாலையில எழுந்து ஜெபிங்க. என்ன செய்ய போறீங்க நீங்க நாள் முழுக்க? என்னதான் உங்களுக்கு வேலை? நீங்க எழுந்து ஜெபிச்சு பாருங்க, அந்த நாள் ஆண்டவர் லகுவாக்கிடுவார். உங்களுக்கு வேலைகள் எல்லாம் லகுவா பட்டு பட்டு பட்டுன்னு முடிஞ்சிடும். 5-10 நிமிஷத்துல முடிஞ்சிடும். 2 மணிக்கு எழுந்துறீங்க, விடிய காலம் 2 மணிக்கு எழுந்துறீங்க. நீதிமொழிகள் 8:17 அதான் சொல்லுது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்ற. எழுந்துறீங்க 2 மணிக்கு. உங்க செல்போனை எதுக்கு வச்சிருக்கீங்க? 2 மணிக்கு எழுப்புறதுக்கு வைங்க. எழுந்துறீங்க, பச்சை தண்ணில குளிங்க, குளிச்சுட்டு தேவ சமூகத்துல உட்காருங்க, பாய போட்டு உட்காருங்க. தூங்குற நீங்க எழுந்துறீங்க. எப்போ விழிப்படைவீங்க? எப்போ நம்முடைய ஆத்மா கண் திறக்கிறது? எப்போ நம்முடைய நிலையை நம்ம பார்க்கறது? விளையாட்டு இல்ல பிரியமானவர்களே. இப்படியே தூங்கினே போனா தூக்கத்தை அப்படியே தள்ளின்னு போயிடுவான். கொஞ்ச நாள் ஆச்சுனாக்கா வாலிப பிராயத்துலதான் நம்ம சிருஷ்டிக்கிற நினைக்கணும். அந்த காலகட்டத்தில் தேவையில்லாத இரவு நேரங்களை சுத்துறாங்க. இன்னைக்கு சும்மாவே சுத்திட்டு இருக்கானுங்க. அன்னைக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்கிறேன். அவரு பேசும்போது சொன்னாரு, நைட் எல்லாம் மூச்சு நிக்கிறானுங்கப்பா, போறானுங்க வரானுங்க, பைக்ல போறானுங்க, நைட் எல்லாம் மூச்சுக்கிறான். கூப்பிட்டு கேட்டதுக்கு ஆன்லைன்ல படிக்கிறான். பைக்ல போய் இன்னும் ஆன்லைன்ல படிப்பான்னு எனக்கு தெரியல, ஆன்லைன்ல படிக்கிறான். அவங்ககிட்ட நான் என்ன பேசுறதுன்னு பாருங்க. வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை, அப்ப முதிர் வயதுல தேவன் உங்களை நினைப்பார். வாலிப பிராயத்தை நீங்க எழுந்துட்டீங்கன்னா, வாலிப பிராயத்துலதான் நீங்க உபவாசம் இருக்க முடியும். வாலிப பிராயத்துலதான் நீங்க உங்களை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய சரீரத்தை ஆயத்தமாக்க முடியும். போர் வீரர்கள் எப்ப எடுக்கிறான் செலக்ஷனு? இப்ப 2 வயசு கூட்டியிருக்காங்க. 22ல இருந்து 24 வரைக்கும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்கான். இப்போ வாலிப பிராயம், அந்த டைம்ல தான் நீங்க உங்களை இது பண்ணும். வாலிப பிராயத்துல ஏமாத்துறான். ஜாக்கிரதையா இருங்க பெரியமானவர்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வெயில், குளிர், மழை, அங்க போக முடியாது, இங்க போக முடியாது, ஏமாத்திடலாம்.